जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா குரு துணை கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்போ நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லேயே பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்குறோம், மாத ராசி பலன்கள் பார்க்குறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்போ ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியிலேருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மாக நடக்கும், ஆணித்தரமாக சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் உபய ராசி அப்படின்னு சொல்லுவோம். உபய ராசி அப்படின்னு சொல்லும்போது குழப்பங்கள் இருந்தாலும், சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சில முடிவுகளை எடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை பற்றி பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பேசாதவன் கூட உங்களை பத்தி நிறைய பேசுவான். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடியதே பெரிய விஷயமா இருக்கும். அதுதான் ஒரு சில விஷயங்கள். ரெண்டாவது, இந்த மாதம் நீங்கள் பேசும் வார்த்தை, சிந்திக்கும் மனிதர்கள், எடுக்கும் முடிவுகள் மூன்றுமே அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டும். இவ்வளவு நாள் நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க, இத்தனை நாள் நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்றதெல்லாம் இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறேங்கிறது இந்த மாசம் நீ முடிவு எடுத்தாதான் அடுத்த 6 மாசம் உன்னால சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ பார்த்துக்க. யாரையும் தூத்துவ வேணாம், யாரையும் இது படிக்க வேண்டாம். உங்களுடைய வழியில நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய பெண்டிங் ஒர்க்ஸ், உங்களுடைய சில விஷயங்களை பாருங்க, சக்சஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தடைப்பட்டிருந்த வேலை மீண்டும் வேகம் பெறும். ஏதாவது ஒரு விஷயம் தடங்களாகி இருக்கா, அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா வரும். புதிய வேலை வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் காதுல விழறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்கள் திறமையை மறைத்தார்கள், இப்போது பாராட்ட தொடங்குவார்கள். எத்தனை பேர் தான் சேர்ந்து உன்னுடைய திறமையை மறைக்க முடியும் சார்? ஒரு நாளைக்கு அது வெளியே வருமா வராதா? அது கண்டிப்பா வரும்.
எதிர்பாராத பணவரவு அல்லது நிலுவைத் தொகை கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம். குடும்பத்தில் நல்ல செய்தி அல்லது சுப நிகழ்ச்சி பேசப்படும். கல்யாணம், சுப திருமணம், மறுமணம் எல்லாமே நிறைய நல்லபடியாக நடக்கக்கூடியது. போட்டித் தேர்வில் நல்ல முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். உடல் அளவில் இருந்த சோர்வு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் எதிர்காலத்திற்கு நல்ல பயன் தரும். மனதில் இருக்கும் குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். எல்லோரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிராதீர்கள். இது ரொம்ப கெட்ட பழக்கம். உங்க ரகசியத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்றதுங்கிறது நிஜமா சொல்றது ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். அதாவது மனசுல இருக்கணும். எதுவாக இருந்தாலும் மனசுல இருக்கணும். ரகசியம்ங்கிறது என்ன? ரகசியம்னு என்ன சொல்றாங்கல்ல, மனசுல தான் இருக்கணும். அது எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இது இருக்கு அது அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அது நடக்காம இருக்கும். நல்ல விஷயமா இருந்தால் நடக்காம இருக்கும். ரகசியம் காக்கப்பட வேண்டும். 2 பேருக்கு நடுவில் தூது போகாதீர்கள். தயவு செய்து அந்த விஷயத்தை கையெடுத்து கும்பிடுற அதை மட்டும் நீ பண்ணிடாது. 2 பேருக்கு நடுவில் தூது போன முடிஞ்சு போச்சு. நீ ஒன்றும் தூது போற புறா கிடையாது. தயவு செய்து தூது போகாது. அவசரமாக வேலை மாற்ற முடிவு செய்யாது. அவசரமா இல்லை இனிமேல் இங்க வேலை செய்யக்கூடாது, இடம் மாறியே ஆகணும் அப்படிங்கிற அந்த தாட்டே வரக்கூடாது. அது பார்த்து நண்பர்கள் பெயரில் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். அவசரமா ஒரு 10,000 ரூபாய் ஜிபே பண்ணணும், நீ பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அந்த பணம் உனக்கு வருமானு தெரியாது. சமூக வலைதளத்தில் கோபமாக பதிவு செய்யாதீர்கள். நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதுல இதுவும் ஒண்ணு. பழைய தவறை மீண்டும் செய்யாதீர்கள். சின்ன சின்ன பிரச்சனையை பெரிய சண்டையாக மாற்றாதீர்கள். அந்த ஒரு சின்ன சண்டை வந்து அதுவா முடிஞ்சிடும். அதை நீ கொளுத்தி போட்டனா அது பெருசா வரும். அது என்னங்கிறத பார்த்துக்கணும். இரவு நேர பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. உறவினர்கள் ஒப்பீட்டை மனதில் வைத்துக் கொள்ள எனக்கு தெரியும் என்ற அகந்தை, ஆலோசனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எனக்கு தெரியுன்ற அகந்தை வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஆலோசனை கேட்டு என்ன செய்யணுங்கிறத பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா லைஃப்ல நிறைய விஷயங்கள் சக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதம் உங்களை சோதிப்பவர்கள் ஆனால் தோற்கடிக்க முடியாது. சோதிப்பவர்கள் அதிகம், தோற்கடிக்க முடியாது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வர வேண்டும் என்றால் முதலில் உங்கள் செயலுக்கு மதிப்பு வர வேண்டும். அதுதான் முக்கியம். சிரித்த முகம் எல்லாம் உண்மையான நட்பு அல்ல. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஹிஹின்னு சிரிச்சுட்டு இருப்பான், அதெல்லாம் உண்மையான நட்பு கிடையாது. எது உண்மையான நட்புங்கிறது உங்க மனசுக்கு தெரியும். ஒரு வாய்ப்பை தவற விட்டாலும் வாழ்க்கையை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு தடையும் புதிய பாதையை காட்டும். உங்கள் மனதை குழப்பவர்களிடம் இருந்து சற்று விலகிறீர்கள். ஏற்கனவே நீங்களே ஒரு மிகப்பெரிய குழப்பவாதி தான். உங்களையும் ஒருத்தன் குழப்ப வரான்னு அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அதுதான் அந்த இடத்துல யோசிச்சு செய்யறது. தேவையில்லாத விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள். உங்கள் வெற்றி உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் உங்கள் புத்திசாலித்தனம் உங்கள் மிகப்பெரிய சொத்தாக அமையும். ஸோ சிறப்பா இருக்கு. ஜூலை மாசத்தை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டு கொண்டு வரலாம். வீடு வாகன விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ணிவிட சாநேர்னு முடிஞ்சா இருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு வரும், செலவுகள் இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். நீங்க கொண்டு போவீங்க. மிதுன ராசிக்காரர்களை இந்த ஜூலை மாதம் உங்களின் பேச்சு, பொறுமை, புத்திசாலித்தனம் ஆகிய 3வையும் சரியாக பயன்படுத்தினால் எதிர்பார்த்ததை விட பெரிய முன்னேற்றம் தேடி வரும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். சரியான முடிவு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். பெரிய அளவுல நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் 90% வரைக்கும் சக்சஸா தான் இருக்கு. குடும்பஸ்தானத்துல குரு ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிட்டு கொண்டு போகலாம். சில இப்ப திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசின்னா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு, தடங்கள் நிறைய இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு சற்று தடங்கல்கள்லாம் இருக்கு, அப்புறம் தான் சரியா வரும். இதுல ஒரு சில இந்த மிதுன ராசி மட்டுமே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால என்ன செய்யணும் எப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. ஜூலை மாசத்துல உங்களுடைய அவசரமும் பதற்றமும் கேள்விக்குறியாக்கிவிடும். சரியா? சுபம்.